ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது பொள்ளாச்சியை சேர்ந்த மகேஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. நம்மளுடைய மகேஸ்வரன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா லாரி டிரைவர், அண்ணன் லாரி டிரைவர். இவருக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் வரான குடும்பம் அப்படின்னு சொல்லாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊர், அதாவது பொள்ளாச்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ளாடிதாங்க இவங்களுடைய ஊர் அமைஞ்சிருக்குது. இவங்க ஊர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தரைக்கட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட இவங்க அப்பாவுக்கு, அதாவது நம்மளுடைய மகேஸ்வரனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு அண்ணன் 2 தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலிங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு மாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 4-5 பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லாங்க. அவங்க ஊருக்குள்ளாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீடு வரிசையா இருக்குமா. அதாவது அண்ணன், தம்பி, மாமா, மாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுடைய குடும்பம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்குங்க. அதாவது பொள்ளாச்சியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டங்க 2005 தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அதாவது நம்மளுடைய மகேஸ்வரனுடைய அப்பா இந்த மீன்பாடி வண்டி ஓட்டுவாருங்க. மீன்பாடி வண்டினா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, ஃபுல்லாவே லோடு ஏத்திக்கிட்டு பொள்ளாச்சியில இருந்து கிட்டத்தட்ட கொல்லம் வரைக்கும் போவாருங்க. அதாவது கேரளா நாடான நம்மளுடைய பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கொல்லம் அப்படிங்கிற ஊருக்கும் போய் இந்த சாதனங்களை இறக்குவாங்க. அதாவது மீன் தாங்க இவங்களுடைய லோடு. இங்க இருந்து அங்க எடுக்கிறது, அங்க இருந்து ரிட்டர்ன் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகேஸ்வரனுடைய அண்ணன் லாரி ஓட்டுறாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவங்க அப்பா ஓட்டுறாரு. அதே மாதிரி இவங்க சித்தப்பா 2 பேர் இருக்காங்க, அவங்களும் லாரி தான் ஓட்டுறாங்க. இவருக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறாரு, அவங்க லாரி மெக்கானிக்கல் செட் வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20-30 லாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு போகக்கூடிய அளவுல ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பை தாங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மாமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் லாரி தாங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது லாரி சம்பந்தப்பட்ட சில வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கிறதா தாங்க அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகேஸ்வரன், அதாவது அவர் என்ன படிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு 18 வயசா இருக்குது. அவர் 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு லாஸ்ட் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த காலேஜ் படிப்புக்காக போறதுக்காக தாங்க அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரே லாரியை இவங்க அப்பா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா மகேஸ்வரனுடைய அப்பா. அதே லாரியில தான் மகேஸ்வரனுடைய அண்ணனும் ஓடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 பேருமே டிரைவருங்க. அதாவது அவங்க அப்பா பகல்ல ஓட்டுவாரு, நைட்டு ஃபுல்லா ஓட்டுறது மகேஸ்வரனுடைய அண்ணன் தாங்க. நைட்டு நேரத்துல வண்டி ஓட்டுவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால கண்ணு கொஞ்சம் சரியா தெரியாது. அதாவது நைட்டு நேரத்துல ரொம்ப அவருக்கு ஓட்ட முடியாது. அதனால அந்த நேரத்துல, அதாவது நைட்டு நேரத்துல ஓட்டுறது இவருடைய அண்ணன் தாங்க. இவங்க அப்பாவுடைய பேர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இவருடைய அண்ணனுடைய பேர் சிவகுரு அப்படின்னு தாங்க இவங்க அண்ணனுடைய பெயர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே லாரியை தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஜாலியான சந்தோஷமான வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிடைக்கக்கூடிய வருமானம் போதுங்கிற அளவுல இருக்கக்கூடிய அளவுல வருமானம் வந்துகிட்டு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க ஊர்ல இவங்க வீடுகள் வரிசையா இருக்குமா. அதாவது சித்தப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே அப்படி சேர்ந்து இருப்பாங்க. ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில இருந்து லோடை எடுத்துக்கிட்டு இவங்க கொல்லத்துக்கு போயிருவாங்க. அதாவது கொல்லத்துல இருக்கக்கூடிய ஆர்பருக்கு தாங்க இந்த லோடு போய் சேரும். இவங்க ஃபுல்லாவே மீன்பாடி வண்டிகள் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு சொந்த வண்டி தான், வண்டி வச்சுதாங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாள் ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில இருந்து லோடு எடுக்கிறாங்க. லோடை எடுத்துக்கிட்டு இவங்க போகக்கூடிய ரூட்டுங்க, அதாவது கொல்லம் போய் சேரக்கூடிய ரூட்டுன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செக் போஸ்ட்கள்லாம் இருக்குதுங்க. அதுலயும் கம்பம் அப்படிங்கிற பகுதியில் வரும்போது ஒரு பெரிய செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்ல அன்னைக்கு நைட்டு வண்டியை கொண்டு நிறுத்துறாங்க. கிட்டத்தட்ட அந்த வண்டி போய் அந்த கம்பத்துல நிற்கும் போதே மணி ஒரு
12 இருக்குங்க. அந்த நேரத்துல இந்த போலீஸ்காரங்க ஃபுல்லா செக் பண்ணி தாங்க வண்டி அனுப்புவாங்க. அதே மாதிரி இவருடைய வண்டியும் செக் பண்றாங்க. எல்லாம் பெர்மிட்ல இருந்து எல்லாம் கிளியரா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வண்டி அனுப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து வண்டி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்குங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பம் டு பத்தினந்திட்டா அந்த இடைப்பகுதி பயங்கரமான காடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரொம்பவே ஒரு மோசமான காடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. அதாவது கேரளாவை சேர்ந்த ஊரும் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்களும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரோட்ல தாங்க இவங்க வண்டி வந்துகிட்டே இருக்குது. இவங்க வண்டி எப்பவும் சரி கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டிகள் சேர்ந்து தாங்க போயிட்டே இருப்பாங்க. எதனால அப்படின்னா, இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் அங்க நிறைய நடந்துட்டு இருக்கும். அதனால இந்த வண்டிகள் வந்து 3மே சேர்ந்து தாங்க போகும். ஆனா என்ன அப்படின்னா, சிவகுருவுடைய அந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மீன்பாடி வண்டி அப்படிங்கிறதுனால இரும்புறதாங்க அந்த பாடி கட்டப்பட்டிருக்கும். அதனால எந்த கவலையும் கிடையாது. அது ஒரு கூண்டு வண்டி அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த மாதிரி ரோடுகள் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அப்படி போகும்போது என்ன அப்படின்னா, 3 வண்டியும் வரிசையா நிறுத்திட்டு இவங்க எல்லாரும் பாத்ரூம்லாம் போயிட்டு, சிவகுருவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீடி சிகரெட் பழக்கம் இருக்குங்க. தண்ணி அடிக்கக்கூடியவர் தான். ஆனா இந்த பழக்கம் வந்து சிவகுருவுக்கு பிடிக்கவே செய்யாதுங்க. சிவகுரு அப்படிப்பட்ட ஒரு நீட்டான ஒரு நபர்னு சொல்லாங்க. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதாவது கடையில போய் டீ வரைக்கும் குடிக்க மாட்டாராம். பால் மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவாராம். அது இல்லைன்னா ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரு. மற்ற மாதிரியான எந்த விஷயத்திலையும் அவர் போறதே கிடையாதுங்க. நீட்டான ஆள் அப்படிங்கிறதுனால இவங்க அப்பா தம் அடிக்கும் போது இவருக்கு பிடிக்கவே செய்யாது. அப்பாவை திட்டிகிட்டே இருப்பாரு. தம் அடிச்சா, சரக்கு அடிச்சா, அந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளு தாங்க இவங்க. அதே மாதிரி தாங்க இந்த கம்பம் தாண்டின பிறகு கிட்டத்தட்ட பத்தனந்திட்டைக்கும் கம்பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாத்ரூம் எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க தம் அடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் தம் அடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க வண்டிக்குள்ள ஏறுறாங்க. வண்டியை எடுத்த உடனே பட்டார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு வண்டியில இறங்கி, அதாவது வண்டியை விட்டு கீழே இறங்கி சுத்தி ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பாக்குறாங்க. இவங்க முன்னாடி போன 2 வண்டிகளும் இவங்களை விட்டுட்டே போயிடுச்சு. இவங்க மட்டும் தாங்க இப்ப அதில் நிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டதுனால இவங்க நின்னுட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த 2 வண்டிகளும் போயிருதுங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுத்தி சுத்தி பாக்குறாங்க, வண்டியை சுத்தி சுத்தி தேடுறாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறாங்க 2 பேரும். ஆனா எந்த பிரச்சனையும் ஆன மாதிரி தெரியலைங்க. சரி, ஒண்ணு இல்லடா, ஏதாவது எங்கேயாவது காட்டுக்குள்ள சவுண்டு கேட்டிருக்கும், அதனாலதான் நமக்கு அப்படி கேட்டிருக்குண்டா, வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பேக் சைட்ல இருக்கக்கூடிய சீட்ல அவர் எப்பவுமே படுத்துருவார். நைட் அவர் வண்டியை ஓட்ட மாட்டாரு. நம்மளுடைய சிவகுரு தாங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அவரும் வண்டியில வந்துட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு செக் போஸ்ட் பாயிண்ட் வருதுங்க. அதாவது தமிழ்நாடு மற்றும் நம்மளுடைய கேரளா அந்த செக் போஸ்ட் வருது. அதுல வரும்போது அந்த வண்டியில வந்து ஒரு மரக்கிளை உடைந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கேபின் பக்கத்துல மேல் சைட்ல இருக்கக்கூடிய பாடி ஃபுல் கவர்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மேல அப்படியே ஆடிட்டே கிடக்கிறத போலீஸுக்காரங்க பாத்துடுறாங்க. போலீஸுக்காரங்க பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இது என்னடா வண்டிக்கு மேல இந்த மாதிரி கிளையெல்லாம் கட்டி தொங்க விட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு பிறகுதாங்க நம்மளுடைய சிவகுரு மற்றும் அவங்க அப்பா அண்ணாதுரை இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே வண்டியுடைய பின்பக்கத்துல ஒரு ஏணி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஏணியில ஏறி மேல போறாங்க. அப்படி மேல போய் பார்க்கும்போது ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெண்ணுடைய டெட் பாடி இருக்குங்க. அந்த பெண் இறந்திருக்கிறாங்க. அது எப்படி இறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வண்டியுடைய டாப்ல வந்து எப்பவுமே வந்து ரோப்பு கயிறு வச்சிருப்பாங்களாம். இந்த ஏதாவது சாதனங்கள் கட்டுறதுக்கு வாங்குறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த ரோப்புடைய ஒரு முனையை வந்து இந்த கிளைக்கம்பு, அதாவது அந்த மரத்துடைய கிளைக்கம்புல போட்டு இந்த பெண் வந்து தூக்க மாட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க வண்டி எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தூக்கு இறுவி, அதாவது அந்த கழுத்து இறுவி அந்த கிளை கம்போட உடைஞ்சு அந்த பெண் அதுல விழுந்து இறந்துருக்கிறாங்க. இவங்க வண்டியோட தூக்கி போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. வேற வழியே இல்லைங்கிற ஒரு அளவுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது. என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா என்ன அப்படின்னா, வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லோடை வந்து கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். இது இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே அழுகி போகக்கூடிய ஒரு பொருள். அதாவது வண்டியில இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஐஸ் எல்லாம் உருகிடுச்சு அப்படின்னா மீன்லாம் நாசம் ஆயிடும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க கையில் அந்த டைம்ல செல்போன்லாம் இருந்திருக்குங்க. அதாவது 2005 லாஸ்ட்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. சாதாரணமான மொபைல்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மொபைல் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மீன் அனுப்புனாங்க இல்லையா, அது வந்து ஒரு கம்பெனி மூலமா தான் இவங்க அந்த மீனை எடுத்துட்டு போறதும் கொண்டு வரதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி ஓனருக்கு கால் பண்ணி சொல்ல, கம்பெனி ஓனருடைய மைத்துனர் தாங்க மேனேஜரா இருக்கிறாரு. அந்த மேனேஜருக்கு அவர் கால் பண்ணி சொல்ல, அந்த மேனேஜரும் அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில 4 மணிக்குங்க. அந்த 4 மணி டைம்ல வந்து இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியுது, போலீஸ்காரங்க மேலே ஏறி பார்த்தப்போ
இவங்களாட்டு எதுவும் பண்ணல. அதாவது ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தான் அப்படின்னா தூக்கி வெளியே வீசிட்டு தான் வந்திருப்பான். ஆனா இது ஒரு தற்கொலை அப்படிங்கிறது வந்து நன்றாகவே தெரியுது. அந்த பொண்ணு எங்க உள்ளது, யாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போலீஸுக்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸுக்காரங்க என்ன அப்படின்னா கரெக்டா இவங்க இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி நாங்க எடுத்தோம், ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஏரியாவை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல விசாரிக்கும் போது அந்த பெண் வந்து வீட்டுல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது கணவருக்கும் மனைவிக்கும் பயங்கரமான சண்டை. அதுல மாமனார் மாமியார் 2 குழந்தைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த ஊரை விட்டே போறேன், என்ன யாரும் தேடப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகத்துல அந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கிறாங்க. அவங்க ஓடினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மெயின் ரோட்லயே அது ஓடியே வந்திருக்குது. அந்த இடத்துல இவங்க வண்டி நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த பெண் நின்னதை இவங்க பார்க்கவே இல்லை. அந்த பெண் அந்த வண்டியுடைய பின்னார ஏறி அந்த மரத்துல தூக்க போட்டு மாட்டி அவங்க இறக்குறதுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய டைம்ல இவங்க வண்டி எடுத்துட்டாங்க. வண்டியோடு சேர்த்து இழுத்து சங்கு உடைந்து அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அதை ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. இது எல்லாமே அந்த இடத்துல தெரிய வருது. ஆனா இது யதார்த்தமாட்டு ஒரு ஆக்சிடென்டான ஒரு கேஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட விடிய காலையில 5:30 மணிக்கு இவங்க வண்டி அங்கிருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய சிவகுரு சரி, அவங்க அப்பா அண்ணாதுரையும் சரி, 2 பேரையுமே வண்டியில ஏற்றி விட்டுறாங்க. நீங்க போயிருங்க, போய் லோட இறக்கிருங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போய், அதாவது கொல்லை இருக்கு இல்லையா, அந்த ஏரியால போய் அந்த சாதனங்களை எல்லாம் சப்ளை பண்ணி முடிச்சுட்டாங்க. அங்க இருந்து சில லோடுகள் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் இவங்க வரணுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்ததுனால கிட்டத்தட்ட இவங்களுடைய போயிட்டு வரக்கூடிய டிராவல் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மணி நேரம் ஆகுங்க. ஆனா இவங்க அந்த அவுட்டர்ல எல்லாம் கொண்டு போய் சில சாதனங்கள் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா ஒரு 10-10:30 மணிக்கு மேல ஆயிரும். அது இல்லாம இவங்க லோடு வண்டி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு 12 மணி நேரம் எடுக்குங்க. ஆனா அன்னைக்கு இந்த லேட் ஆன காரணத்தினால இவங்களால சரியா இது பண்ண முடியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான டைமுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் லோடு எடுக்க முடியல. அதனால அன்னைக்கு பகல் ஃபுல்லாவே வண்டியை போட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஆனா பகல்ல வந்து லோடு எடுக்கக்கூடிய இடத்துல தாங்க வண்டியை போட்டுட்டு தூங்கிடுறாங்க. நைட்டு தாங்க வண்டி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையும் வருது. அப்ப நம்மளுடைய சிவகுரு தாங்க வண்டி எடுக்கிறாரு. வண்டி எடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா இதே ரூட்ல தாங்க வண்டி வந்துகிட்டே இருக்குது. சிவகுருவும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அதாவது லாரியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. லாரியுடைய மின் பக்கத்துல வந்து எப்பவும் சரி சங்கிலி கருப்பன் சாமியுடைய அந்த போட்டோ வந்து வச்சிருப்பாரு. ஃப்ரண்ட்லயும் இருக்கும், அதாவது வண்டியுடைய மின் பக்கமும் இருக்கும், அதாவது வண்டிக்கு உள் பக்கமும் இருக்குங்க. அந்த சாமிக்கு தேவையான பூஜைகள் பண்ணக்கூடிய பழக்கம் நம்மளுடைய சிவகுருவுக்கு இருக்குது. அதனால அவருக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனா தாங்க நம்மளுடைய சிவகுரு இருந்திருக்கிறாரு. சிவகுருவும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அப்பாவை வந்து படுக்க சொல்லிடுறாரு. ஏன்னா அப்பாவால நைட்டு வண்டி ஓட்ட முடியாது, கண்ணு சரியா தெரியாது, அதனால நீங்க படுத்துக்குங்கப்பா, நான் வந்து வண்டியை ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டர்ன் அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணு தூக்கு மாட்டிட்டு இறந்தது பாத்தீங்களா, அந்த ரோட்ல வண்டி வந்துட்டு இருக்குங்க. இப்போ சரி இவங்க 2-3 வண்டியா சேர்ந்து தானே கிளம்புவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்பவும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வண்டிகள் எதுவுமே இவங்க கிட்ட இல்ல. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவங்க தனியா தாங்க அந்த ரோட்ல பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு 2:30 மணிங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல நம்மளுடைய சிவகுருடைய அந்த வண்டி கட்டுப்பாட்டை இழக்குதுங்க. பெண் வந்து அந்த மரத்துல இருந்து இந்த மாதிரி தூக்கு மாட்டி இறந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து திடீர்னு லெஃப்ட் சைட்ல கட் ஆகி, அதாவது அவங்க அப்பா வந்து லெஃப்ட் சைட்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அவருடைய மேல, அதாவது அவரோட சேர்ந்து அவர் புளிய மரத்துல விட்டுறாருங்க லெஃப்ட் சைடு வண்டியை. அப்படி இடிச்ச இடியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் டயர்னு சொல்லுவோம் இல்லையா, மின் பக்கம் இருக்கக்கூடிய டயரு, அது பிச்சுக்கிட்டு போயிருது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு திரும்பி பாக்குறதுக்கு முன்னால அவங்க அப்பா அப்படி தவிக்க இருக்கிறாரு. பயங்கரமாட்டு ரத்தங்கள் வந்து கொப்பளிக்க ரொம்ப கொடூரமான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய சிவகுருவுக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு சின்ன சின்ன அடிகள் தான் இருந்தாலும் தன்னுடைய அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வண்டியை எடுக்க முடியலைங்க, ரிவர்ஸ் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து உருவி போயிடுச்சு, அது கலந்து ஓடிடுச்சு. அதனால வண்டி எடுத்து பாக்குறாரு, அது தரையோடு இழுத்துக்கிட்டே வருதுங்க. இதெல்லாம் வர்றதுனால அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இருந்தாலும் அந்த ரூட்ல அந்த டைமுக்கு எந்த வண்டிகளும் வரல. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துருக்காருங்க. அந்த தரையோடு இழுத்துட்டு வந்துச்சு இல்லையா, எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பக்கம் வந்து அவங்க அப்பாவை அடிபாடுக்குள்ள நசுங்கி போய் இருந்திருக்கிறாரு. அவரை வந்து கஷ்டப்பட்டு தாங்க வெளியே எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது முடியவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவே அந்த பக்கமா வந்த 2 லாரிகள் வந்து சர்ன்னு அதுல வந்து வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டி அதுல இருந்த டிரைவர்கள், அதுக்கு பிறகு இன்னொரு லாரியில வந்து என்ன அப்படின்னா நிறைய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த ஆட்கள் எல்லாருமே இறங்கி தாங்க நம்மளுடைய அண்ணாதுரையை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாதுரையை வெளியே எடுத்துடுறாங்க.
ஆனா வெளியெடுத்தாலும் அவர் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா ஒரு பாதி உசுரோட உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லாங்க. அவருக்கு நினைவில்லை, ஆனா தண்ணி கேட்கிறாருங்க. அவர் தண்ணின்னு கேட்கவே அந்த இடத்துல என்ன அப்படின்னா தண்ணி கேன் எதுவுமே இல்லை. ஆனா இவங்க ஆல்ரெடி எப்பவுமே வண்டியில தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த தண்ணி கேன் அங்க இல்லைங்க. என்ன பண்றதுன்னு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல. அந்த நேரத்துக்கு அந்த லாரிக்காரங்க வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்த உடனே அவங்க ஆம்புலன்ஸ் 108க்கு கால் பண்ணிடுறாங்க. ஆம்புலன்ஸ் இந்த லொகேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஆனா வர்றதுக்கு லேட் ஆயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா அது கொஞ்சம் காடு அமைப்பான ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால ரொம்ப லேட் ஆயிதாங்க அந்த வண்டிகள் வருதுங்க. ஆனா என்ன அப்படின்னா தண்ணி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தண்ணி அவருடைய வாய்க்க உள்ளாடி போகவே இல்லை. அந்த இடத்துல பயங்கரமா கதறி கதறி அழுறாருங்க நம்மளுடைய சிவகுரு. சிவகுருவுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறதே ஓடல. அதாவது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு என்ன அடுத்தது செய்யணும்னு தெரியலைங்க. திடீர்னு இந்த வந்த ஆட்கள் தான் ஆம்புலன்ஸை வர வச்சாங்க. அப்படியே போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி வண்டியுடைய டயர் பிச்சுக்கிட்டு போய் இந்த மாதிரி வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய சிவகுரு சொல்றாரு. அது பாக்குறதுக்கும் அப்படிதாங்க இருந்திருக்குது. அண்ணாதுரையை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்திலே அவருடைய உயிர் பிரிஞ்சிருதுங்க. அதாவது அண்ணாதுரை இருக்கிறார் இல்லையா, அவர் இறந்துடுறாரு. அதாவது சிவகுருடைய அப்பா. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னே தெரியல, கமரி அழுதுகிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய சித்தப்பாக்கு உடனே கால் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பெரியப்பா வந்து ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாரு இல்லையா, அவருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்படி வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு, நாங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், அதாவது கம்பத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போறோம் அப்படிங்கறது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கவே அந்த இடத்துல இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா அண்ணாதுரை வந்து இறந்துட்டாருங்க. அதாவது அவருடைய உடல்ல வந்து உயிர் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இதை சொல்லாம இந்த வண்டியை வந்து எப்படியா ரெக்கவர் பண்ணணும், போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பெரியப்பா மற்றும் சித்தப்பா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது சித்தப்பாயில ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரு, ஒருத்தர் வரவே இல்லை. எதனால அப்படின்னா இந்த வண்டியில வந்து லோடு இருந்தது பாத்தீங்களா, அந்த லோடை எடுத்து அவர் வண்டியில ஏத்திக்கிட்டு இந்த வண்டியை தூக்குறதுக்கு அவங்க பெரியப்பா ஒரு கிரெயினோட வந்திருக்கிறாரு. ஏன்னா வண்டியோட ஃப்ரெண்டெல்லாம் அடிச்சு பொழிச்சு எல்லாம் கிளியர் ஆகி போயிடுச்சு, அதாவது சுத்தமாயிடுச்சு. அந்த இடத்துல வண்டியை வந்து ஓட்டிட்டு வர முடியாதுங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பெரியப்பா வந்து கிரெயினை போட்டு அந்த வண்டியை அங்கிருந்து கிளப்புறாருங்க. அது மட்டும் இல்லாம பின்னால இருக்கக்கூடிய பாடியை வந்து தூக்கி வைக்கிறதும் அந்த கிரெயின் தாங்க. மாத்தி மாத்தி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அவரு போயிடுறாரு. அவங்க சித்தப்பா வந்து அந்த லோடை வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு அவர் கொண்டு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த லாரியை எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப், அதாவது அவருடைய சொந்த ஒர்க் ஷாப்பான அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள விட்டு ரெடி பண்ணதுக்கு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாதுரையுடைய காரியம் முடியட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிவகுரு போனார் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்க போகும்போது இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு. அதன் பிறகு இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு மறுநாள் மத்தியானம் தாங்க அண்ணாதுரையுடைய பாடி கிடைக்குது. அதையும் எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து புரியலைங்க. இதுக்கு இடையில ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல இறந்து போனார் இல்லையா, இறக்கல அந்த ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது நம்மளுடைய அந்த சிவகுரு அப்படிங்கிறவரு மடியில தூக்கி வச்சுட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை அங்க பார்த்திருக்கிறாருங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல அவ்வளவு நேரம் வண்டி வரல, அதுக்கு பிறகுதான ஒரு 2-3 வண்டிகள் அந்த வழியா வந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த வண்டிகள் வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து இவங்க வண்டியோட பேக் சைட்ல இருக்கக்கூடிய பாடியில அடிபட்டு இருக்குது. அந்த லைட் வெளிச்சம் படம் இல்லையா, அந்த நேரத்துல அந்த கேபினுக்கு மேல ஒரு பெண் மாதிரியான ஒரு உருவம் நிக்கிறத அப்படியே தத்துருவமா பார்த்திருக்கிறாருங்க. இது யாருடா பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெண் வேக வேகமா அந்த பின்பக்கத்துல இருக்கக்கூடிய ஏணி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வழியா இறங்குறதையும் அவர் பார்த்திருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா அந்த ஏரியாவிலே அந்த பொண்ணு இல்லைங்க. இது ஒன்றும் அவருக்கு அந்த டைம்ல நடந்திருக்குது. இதை வந்து அந்த டைம்ல அவர் யாருக்கிட்டையும் சொல்லலைங்க. ஒருவேளை நம்மளுடைய மனப்பிராந்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட அண்ணாதுரையுடைய அந்த 16வது நாள் காரியம்லாம் நடந்து முடியுதுங்க. அப்படி முடிஞ்ச பிறகு இவர் வந்து ஒர்க் ஷாப்புக்கு வர்றாரு. எங்க இவருடைய வண்டி இடிபட்டு கிடக்குது இல்லையா, சொந்த வண்டி தானே, அந்த வண்டி இடிபட்டதை வந்து ரெடி பண்ணி எடுக்கணுமே, அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க வர்றாரு. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க காசு அது வரைக்கும் செலவாக்காததுனால சின்ன சின்ன கலத்தி எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை வந்து கிளியர் பண்ணல. அடுத்தடுத்த வேலைக்கு காசு வேணும் அப்படிங்கறதுனால அப்படியே நிக்குதுங்க அந்த வண்டியை வந்து பாக்குறாரு. அங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட வண்டிகள் லாரி ஒர்க் ஷாப்புக்கு முன்னாடி நிறைய வண்டிகள் இருந்துட்டு இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி நம்மளே ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சிவகுருவும் அந்த வண்டியை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க.
என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து அவரை எல்லாம் கலத்தி அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பெண்டெல்லாம் எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறாரு. நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாருங்க. அதுவும் அவங்க பெரியப்பாவுடைய சப்போர்ட்டோட தான் இது நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது அங்கே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் ஒரு நாளத்தை வேலை தாங்க இருக்குது. சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே படுத்துக்கிடுவோம், இன்னைக்கு ஒரு நாள் வண்டிக்கு பக்கத்துலேயே பறக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியுடைய பக்கவாட்டில் வந்து அந்த காங்கிரீட் தாங்க ஃபுல்லாகவே அந்த பக்கவாட்டில் வந்து அப்படியே படுத்துருக்கிறாரு நம்மளுடைய சிவகுரு. அப்படி படுத்து கிடக்கும்போது என்ன ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்குங்க. 2 மணி ஆகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அது கனவா இல்லை நினைவா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் இவர் கண் துறக்கிறாரு. கண் துறக்கும் போது இந்த வண்டியுடைய பக்கவாட்டில் தலைக்கு நேர மேலே பார்க்கும்போது அந்த வண்டியுடைய அந்த இரும்பு கூண்டு கேபின் இருக்கு இல்லையா, அந்த கேபினுக்கு மேலே ஒரு பெண் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அரண்டுறாரு. என்னடா இது ஒரு பொண்ணு நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய முகத்தை உற்று பார்க்கும்போது அவர் அரண்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வண்டிக்குள்ள இறந்து கிடந்தது பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அதே முகந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அழுகின நிலைமையில இருக்குங்க. அது கொஞ்சம் அங்கங்கே பொத்து ரத்தம்லாம் வடிச்சது மாதிரி கொஞ்சம் விசித்திரமா இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, மேலே நின்றுக்கிட்டு சரட்டுன்னு இவருக்கு மேலேயே குதிச்சிருதுங்க. குதிச்சது மட்டும் இல்லாமல் இவருடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி அப்படியே உட்கார்ந்துருது. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இவருடைய கழுத்தை வந்து வேகமாக நெருக்கி ஆரம்பிக்குதுங்க. அவரால் மூச்சு கூட விட முடியல, பயங்கரமா நெளிகிறாரு, முதுகெல்லாம் வலிக்குது. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து யாரோ இழுத்து பிடிச்சு வச்சது மாதிரி இருக்குங்க. பயங்கரமா கத்ததுக்கு முயற்சி பண்றாரு, சத்தம் வெளியே வரல, ரொம்ப அரண்டு போறாருங்க. ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய சங்கிலி கருப்பண்ண சாமியை வந்து மனசுல நினைக்கிறாருங்க. அப்படி நினைச்ச அடுத்த செகண்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. அவர் அந்த கேட்டு பக்கத்துல இருப்பார். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலங்க, அதாவது அவங்க ஒர்க் ஷாப் அமையப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்றவும் ஒரு எண்ட்ல இருக்கிறாரு, அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு எண்ட்ல இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் திடீர்னு அங்க வந்து நிக்கிறாருங்க. வந்து நின்னுகிட்டு கரெக்டா அந்த பெண் நெஞ்சுக்கு மேலதான் ஏறி உட்கார்ந்து இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எட்டிட்டு ஒரு உதைங்க. அப்படி உதைக்கும் போது அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் வீல் பக்கம், அதாவது இந்த லெஃப்ட் சைடு வீலை வந்து இல்லாம இருக்குது இல்லையா, ஜாக்கி போட்டு வண்டியை தூக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளாடி இந்த பெண்ணுடைய உருவம் சரட்டுன்னு உள்ள போயிருதுங்க. ஒரு அடி வாங்கினதோட அது ஓடிடுது. ஓடுற உடனே இவர் பயங்கரமா கத்திடுறாருங்க. பயங்கரமா கத்துன உடனே என்ன ஆயிருதுன்னா நம்மளுடைய சிவகுரு மயக்கத்துக்கு போயிடுறாரு. மயக்கத்துக்கு போன சிவகுரு திடீர்னு முகத்துல தண்ணீர் தெளிக்கப்படுது. யார் அப்படின்னா வாட்ச்மேன் தாங்க தண்ணீர் தெளிக்கிறாரு. அப்படி வாட்ச்மேன் தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு என்னப்பா நடந்துச்சு, ஏன்ப்பா இந்த மாதிரி கத்துன அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அது நீங்க என்ன பார்க்கலையா, நான் இதுல இப்படி துடிதுடிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க தானே வந்து என்ன காப்பாத்துறீங்க அந்த பெண்ணுகிட்ட இருந்து அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லி, இல்லப்பா நான் ஒன்னும் வரலையப்பா, நான் ஒன்னும் காப்பாத்தலையப்பா, நான் இப்போ சவுண்டு கேட்டுதான்ப்பா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாட்ச்மேன் சொல்றாரு. என்ன செய்யணும்னு இவருக்கு புரியல. நம்ம சொல்றது இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இவரு தானே வந்து மிதிச்சாரு, அதுக்கு பிறகு எப்படி இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு சிந்தனையில இருக்கவே இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்துன்னு சொல்லிடுறாரு வாட்ச்மேன் கிட்ட. ஒருவேளை வாட்ச்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால, அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்ததுனால உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தம்பி, நீ ஏன் கூட வந்து செட்டு பக்கத்துல படுத்துக்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லாரியுடைய சீட்டு வந்து நீள சீட்டு பின்னால இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த சீட்டை போட்டு தாங்க அவங்களுக்கு பெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க படுக்கிறதுக்கு. அதுவும் கேட்டு பக்கத்துல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கேட்டு பக்கத்துல வந்து படுத்துக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துலையும் கூட்டிட்டு போறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிவகுருவும் அந்த வாட்ச்மேனுடைய அந்த செட்டு பக்கத்துல போய் படுத்துக்கிடுறாரு. படுத்து இருந்தாலும் அவருக்கு தூக்கமே வரலைங்க. அவருக்கு இதை நினைச்சு நினைச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது, என்னது 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிடுறாரு. இருந்தாலும் மறுநாள் காலையில வரைக்கும் இவர் தூங்கவே இல்லை. அந்த ஒர்க் ஷாப்ல வந்து சும்மாவே சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அங்க போறது இங்க போறது, தூக்கமே வரல. வாட்ச்மேனும் கூட சேர்ந்து பீடி சிகரெட் அடிக்கிறாரு. அது அவருக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பீடி சிகரெட் குடிக்கிறது வந்து அவருக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுலயே அவரு சண்டை போடுவாரு. அதனால வாட்ச்மேன் பிடிச்சிட்டே இருக்கிறாரு, சும்மா சும்மா பீடி வந்து புகை விட்டுட்டே இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோவம் வருது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவர் வாட்ச்மேன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு அப்படியே அந்த இடத்த சுத்தி சுத்தி வர்றதும் அந்த மாதிரி அந்த டைமை வந்து போக்குறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில விடிஞ்சது அவங்க பெரியப்பா வந்துடுறாரு. பெரியப்பா வந்த உடனே விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி நேத்தைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பெரியப்பா திட்டுறாரு, என்னடா நீ
மனப்பிராந்தியா இருக்குண்டா இதெல்லாம், போடா போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு வாடா, வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வாடா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கத்துறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிவகுரு என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு சாப்பிடுறாருங்க. ஆனா இவர் வந்து அந்த நைட்டு நேரம் தூங்காதனால, சிவகுரு தூங்கல பாத்தீங்களா, அதனால அவருக்கு தூக்கம் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் தூங்கிக்கிட்டு நமக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வீட்டுல தூங்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த தூக்கம் நடக்கக்கூடிய அந்த டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியான நேரம் ஆயிடுதுங்க. அந்த மத்தியான நேரத்துக்கு இவர் ஒரு கண்ணை சந்து தூங்கும்போது அந்த மத்தியான வேளையில, அதாவது அந்த பகல் நேரத்துல தான் இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவருடைய கனவுல அந்த பெண் வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருப்பி திருப்பி கூப்பிடுதுங்க. டப்புன்னு முழிச்சு பார்த்துருக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்த்தவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னா அந்த டைம் பகல், பட்ட பகல்ல இந்த மாதிரி ஒரு கனவு, அது நேச்சுரா இருந்தது. அவர் வந்து அதை யோசிக்க கூட செய்யல. ஒருவேளை இந்த மாதிரி தான் நம்ம நைட்டு கனவு கண்டிருப்போம், அந்த கனவுல தான் நம்ம கத்தி இருக்கணும் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு புரிய வருதுங்க. ஆனா அது உண்மையிலேயே அவருக்கு நடந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இருக்க வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் ஷாப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு ஒர்க் ஷாப்புக்கும் போறாருங்க. வண்டி ஆல்ரெடி எல்லாம் கிளியர், வண்டியை இன்னும் எடுத்துட்டு போய் ஓட்டலாம். ஆனா என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா இதுவரைக்கும் அவங்க அப்பா இருந்தாரு, அதாவது டிரைவர் ஆட்ட அவங்க அப்பா இருந்தாரு. இப்ப அவங்க அப்பா இல்ல. அது வந்து அவருக்கு கொஞ்சம் மனதுக்கு ஒரு வேதனையா இருக்குது. ஏன் அப்படின்னா பகல் நேரத்துல அவங்க அப்பா ஓட்டுவாரு, நைட்டு ஃபுல்லா இவர் ஓட்டுவாருங்க. ஆனா இந்த இடத்துல அவருக்கு வேற ஒரு டிரைவரும் கிடைக்கலைங்க. என்ன அப்படின்னா இவங்க சித்தப்பாயில இருந்து எல்லாருமே தனியாட்டு சொந்தமாட்டே வண்டி வச்சிட்டு இருக்காங்க. வேற டிரைவர்கள் எல்லாருமே, அதாவது இவங்களுக்கு தெரியப்படக்கூடிய எல்லா டிரைவர்களுமே வேலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. தள்ளிக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுதுங்க. வண்டியை சிங்கிளா தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் நிலைமைக்கும் தள்ளப்படுறாரு. அந்த நேரத்துல தாங்க இவர் ஒரு விஷயத்த நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்மளுடைய மகேஸ்வரன், அதாவது இந்த சம்பவத்தை அனுப்பின மகேஸ்வரன் இருக்கிறார் இல்லையா, அவர் 12ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த டைம் அதை அவர் யூஸ் பண்றாரு. எப்படி அப்படின்னா தன்னுடைய தம்பிக்கும் லாரி ஓட்டது கத்து கொடுத்துடலாம், அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டக்கூடிய அந்த பழக்கம் இருக்குங்க. சின்னதுலேயே அந்த மாதிரி லீவு டைம்ல வந்து உங்க கூட வண்டியில போய் அடிக்கடி அவங்க அப்பா மடியில இருந்து வண்டி ஓட்டின பழக்கம் இருக்குது. அதனால தம்பியை கூட கூட்டிட்டு போகலாம், சிட்டிக்குள்ள நம்ம வண்டி ஓட்டலாம், மெயின் ரோட்ல அவன் மட்டும் ஓட்டட்டும், அதாவது பைபாஸ் மாதிரியான ரோடுகள்ல வந்து அவன் ஓட்டட்டும், சிட்டிக்குள்ள நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச நம்மளுடைய சிவகுரு என்ன பண்றாரு அப்படின்னா தம்பிக்கிட்டையும் வந்து பேசுறாருங்க. தம்பிக்கு ஆல்ரெடி வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப இஷ்டங்க, அதனால நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க. முதல் நாள் பொள்ளாச்சியில இருந்து லோடையும் எடுக்கிறாங்க. லோடை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி மெயின் ரோட்ல எல்லாம் இவர் கூடவே இருந்து தன்னுடைய தம்பிக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஓட்டுறா அப்படி ஓட்டுறா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவர் கொஞ்சம் ஓட்டி பழக்கம் இருக்கிறதுனால அவரும் அதை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. ரொம்ப பிரச்சனை இல்லை, ரொம்ப அழகாகவே ஓட்டுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு சிவகுரு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. ஆனா என்னன்னா ஒரு சின்ன பயம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்குது. கரெக்டா அந்த கம்பம், அந்த இடம், அதாவது அவங்க அப்பாவுக்கு விபத்து ஏற்பட்ட இடத்துல கரெக்டா வரும்போது பையனுடைய கண்கள் வந்து திறந்த மேனிக்கு இருக்கிறத நம்மளுடைய சிவகுரு பாக்குறாரு. அப்படின்னா நம்மளுடைய மகேஸ்வரனுடைய கண் வந்து அப்படி திறந்த மேனிக்கு இருக்குதுங்க. அதுல வந்து கருவிலியே இல்லை, வெள்ளை கலர்ல அப்படியே இருந்து அந்த வண்டி கட்டுப்பாட்டை இழக்கிறத நம்மளுடைய சிவகுரு பாக்குறாரு. பார்த்த உடனே தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா அந்த ஸ்டீரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வண்டியை நிப்பாட்டி ஆகணும். அந்த சைட்ல வண்டி எப்படி நம்ம ஒதுக்கி அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிடுறாரு, மிதிச்சு நிப்பாட்டிடுறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய மகேஸ்வரன் வந்து சுய நினைவு இல்லாம இருக்கிறாருங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணீர்லாம் தெளிச்சு பாக்குறாரு, சுய நினைவுக்கே வரலைங்க. அரண்டு போயிடுறாரு. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னால 2 வண்டிகள் வந்துட்டு இருக்குங்க. அவங்களும் வண்டியை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ல விட்டுக்கிட்டு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது தாங்க விஷயத்த சொல்றாரு. இங்க பாருங்க தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா சரி வாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வண்டியை அங்க இருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு ஐயனார் மற்றும் முனீஸ்வரனுடைய சந்நிதி இருக்குங்க, கோயில் இருக்குது. அந்த கோவில் பக்கம் வண்டி வந்துருதுங்க. அதுல வந்த உடனே இந்த டிரைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 வண்டி இருக்குது இல்லையா, 3 வண்டியில இருக்கக்கூடிய டிரைவர்கள் 2, 4, 5 டிரைவர்கள் இருக்கிறாங்க. 5 பேரும் சேர்ந்து மகேஸ்வரனை தூக்கவே முடியலைங்க. அந்த வண்டிக்கு உள்ளாடி இருந்து இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த வண்டிக்குள்ள இருந்து வெளியே எடுத்துடுறாங்க மகேஸ்வரனை அப்படியே தூக்கிட்டு போகும்போது கண்கள் 2 அறந்துதான் இருக்குது, வெள்ளையா இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போகும்போது அப்படியே திமிர்றாருங்க. எல்லாரையும் தூக்கி வீசிட்டு
அந்த இடத்துல இருந்து ஓடதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய சிவகுரு விடவே இல்லை, எட்டி கட்டி பிடிச்சிடுறாரு. தம்பி இல்லையா, அவனை விட்டுற விடாது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்ச பிறகு அவரையே தூக்கிட்டே ஓடுறாங்க. அந்த அளவுக்கு பலம் வந்திருக்குது. இருந்தாலும் விடலைங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இவரை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த ஐயனார் கோவில் சந்நிதிக்கு உள்ளாடி கொண்டு வந்துடுறாங்க. அப்படி உள்ள கொண்டு வந்தோடனே முழு துடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. படபட படபடான்னு அடிக்குது. அவர் கை காலு உடல் எல்லாம் நடுங்குது. இதையெல்லாம் பார்க்குறாங்க. இது என்னதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா திருநூறை எடுத்து இவருடைய நெற்றியில போட்டுறாருங்க. அப்படி போட்ட உடனே அவர் புழு மாதிரி மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவரை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. மறுபடியும் திருநூறை போடுறது, தண்ணி எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து பார்க்கறாங்க. ஆனா அந்த இடத்துல அது கண்ட்ரோல்லே நிக்கலைங்க. இருந்தாலும் ஒரு வகையா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல டிரைவர்கள் வந்துடுறாங்க. அந்த கோயில் பக்கமா வந்து காணிக்கை போட்டுக்கிட்டு போகக்கூடிய பழக்கம் எல்லா டிரைவர்களுக்கும் இருக்குதான். அதனால ஐயனார் கோவிலுக்கு முன்னாடி அந்த உள்ள வந்துடுறாங்க. அந்த நைட்டு நேரத்துல நிறைய பேர் வந்துடுறாங்க. நிறைய பேர் வரக்கூடிய இடத்துல கருப்பசாமிக்கு சாமி ஆடக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டக்குன்னு இவருடைய உச்சி முடிய, அதாவது மகேஸ்வரனுடைய உச்சி முடிய அப்படியே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சுக்கிட்டு நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது பதிலே சொல்லலைங்க. டக்குன்னு அந்த இடத்துல மகேஸ்வரன் மயங்கி பட்டுன்னு கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா தண்ணீர் தெளிக்கிறாங்க. மகேஸ்வரன் சுய நினைவுக்கு வந்துடுறாரு. என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே என்னப்பா உனக்கு ஒன்றும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டே இருக்கிறாரு. சரி இனி இவனை கூட்டிட்டு போனா சரியாகாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சித்தப்பாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி சித்தப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு கார் பைக் எல்லாமே இருக்குங்க. காரை எடுத்துட்டு வந்துடுறாரு அவங்க சித்தப்பா வந்து நம்மளுடைய மகேஸ்வரனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு போய் லோடை எல்லாம் இறக்கி முடிச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த லோடு ஏற்றிட்டு போனாங்க, அந்த லோடை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு ரிட்டன் லோடு போடாம காலி வண்டியாட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய மகேஸ்வரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சும்மா தான் இருக்கிறாருங்க. ஆனா இவருக்கு ஒரு சம்பவம், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய காலில் வந்து அடிபட்டு இருந்தது. அதாவது இந்த ஆக்சிடென்ட்ல சின்ன சின்ன அடிபட்டு இருந்து பாத்தீங்களா, அதுல வந்து இவருடைய பெருவிரல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடிபட்டு இருந்திருக்குது. அந்த இடம் வந்து இவருக்கு பயங்கரமான வலிங்க. வண்டியை ஓட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா தம்பியை எப்படியா பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவருடைய தம்பி வந்து அப்படியே வேற ஒரு திணுசா மாறிடுறாருங்க. அதாவது அவருடைய உடம்புல வந்து யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி தெரியுதுங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. உடனே அவங்க சித்தப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு கேரளாவில் ஏகப்பட்ட ஆட்களை தெரியுங்க, அந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட நிறைய பேரை தெரியும். அதுல ஒரு நபரை வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்றாருங்க. அந்த நபர் தாங்க வீட்டுக்கு வர்றாரு. அதாவது இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி இருக்குங்க. அவரும் வந்துடுறாரு, அந்த மாந்திரிகரும் வந்துடுறாரு. வந்து பார்க்கும்போது அவரு சில பல பூஜைகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. வந்த உடனே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா இப்ப அந்த உடல்ல இருக்கிறது அந்த பொண்ணுடைய ஆன்மா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண் தானே இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்க அந்த பெண்ணுடைய உருவத்தை அடிக்கடி நம்மளுடைய சிவகுரு பார்த்ததுனால அந்த இடத்துல அவர் கேட்கிறாருங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய ஆன்மா தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சில பல மந்திர உச்சாரணங்களை ஜெபிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தவர் இவங்களை பார்த்து திரும்புறாரு. யாரை பார்த்து? நம்மளுடைய சிவகுருவை பார்த்து திரும்புறாரு. திரும்புற உடனே அவங்க சித்தப்பா மற்றும் அதாவது சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் இருக்க வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்ன அப்படின்னா இங்க இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஆன்மா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அரண்டுறாங்க. என்னடா இது பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்குது, நான் இந்த மாதிரி கனவுல எல்லாம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நீ பேசாத அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கிட்ட? சிவகுரு கிட்ட. ஆனா சிவகுரு கொஞ்சம் அவர் பேசாத அப்படின்னு சொன்ன உடனே சிவகுரு அமைதியாயிருக்கிறாரு. இத மகேஸ்வரனுக்கு அந்த விஷயம்லாம் தெரியல. ஏன்னா மகேஸ்வரனுடைய உடம்புல வந்து ஒரு ஆன்மா இருக்குதுங்க. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்பாவுடைய ஆன்மாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. அந்த இடத்துல தாங்க அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இவங்க 2 சித்தப்பா மற்றும் பெரியப்பா எல்லாருமே பக்கத்துல இருக்க வச்சுட்டாங்க. இருக்க வச்ச உடனே மகேஸ்வரனுடைய உடம்புக்குள்ள இருந்து அவங்க அப்பா அண்ணாதுரையுடைய ஆன்மா தாங்க பேசுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இப்ப தாங்க எல்லாருக்கும் தெரிய வருது. என்ன அப்படின்னா அந்த பெண் இறந்தாங்க, எல்லாம் ஓகேங்க. ஆனா அது அந்த பெண் இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆன்மா அங்க இருக்குது, அதெல்லாம் ஓகேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா பயங்கரமா பீடி சிகரெட்டு தண்ணி எல்லாம் அடிப்பார் இல்லையா, சிவகுருவுடைய அப்பா அண்ணாதுரை. அது வந்து இவருக்கு பிடிக்காது. யாருக்கு? சிவகுருவுக்கு பிடிக்காது. அவருக்கு ஒரு அலர்ஜி மாதிரிங்க. இந்த மாதிரி வாசனைகள் அவருடைய மூக்குல எங்கேயாவது வந்துருச்சு அப்படின்னா அவருடைய மைண்டு சேஞ்ச் ஆயிருங்க. அதாவது சிவகுருவுடைய மைண்டு சேஞ்ச் ஆயிரும்.
அப்படிதாங்க அன்னைக்கு இந்த சம்பவம் அந்த இடத்துல நடைபெறும் போது என்ன இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா வண்டிக்குள்ள இருந்தே சிகரெட் பிடிச்சிருக்காரு, பயங்கர டென்ஷன்ல இருந்திருக்காரு. ஆல்ரெடி இந்த பாடி எல்லாம் விழுந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்களா, அதனால நிறைய சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு வண்டிக்குள்ள இருந்தே. அந்த சிகரெட்டுடைய புகை வந்து நம்மளுடைய சிவகுருவுடைய மூக்குக்குள்ள போக போக அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு, பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. ஆனா சிவகுருவுடைய கண்ட்ரோல், வண்டி ஓட்டக்கூடிய கண்ட்ரோல் மிஸ் ஆயிருக்குங்க. அந்த மிஸ் ஆன நேரத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா, பையனுடைய கையில இருக்கக்கூடிய வண்டியுடைய கண்ட்ரோல் மிஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச அண்ணாதுரை என்ன பண்றாரு அப்படின்னா, சிகரெட்டை தூர போட்டுட்டு வேகமா அந்த ஸ்டீரிங்கை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த வண்டி அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை இழந்து போயிருக்குங்க. ஸ்டீரிங்கை பிடிச்சவரை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வேகத்துல தள்ளிடுறாருங்க நம்மளுடைய சிவகுரு. அப்படி தள்ளும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் அந்த ஸ்டீரிங் வந்து ஒரு சைட்ல பிடிச்சிருந்தாரு இல்லையா அண்ணாதுரை, அப்படி தள்ளும் போது இழுத்துருதுங்க. இவர் இப்படி தள்ளி விடும்போது அதையும் சேர்த்து இழுத்துடுறாரு. வண்டி அப்படியே கறங்கி போய் புளிய மரத்துல இடிச்சிருதுங்க. இடிச்ச இடத்துல இவரும் லெஃப்ட் சைட்ல போய் விழ, அந்த வண்டிக்கு இடையில மாட்ட, அப்படிதாங்க அண்ணாதுரையுடைய உயிர் பிரிஞ்சுது. ஆனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தாங்க அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனா தன்னுடைய மகன் செய்த தப்பு என்ன அப்படின்னா, சிவகுரு செய்த ஒரு முக்கியமான ஒரு அதிபயங்கரமான செயல் அப்படின்னு சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா கிட்ட, அதாவது இவங்களுக்கு 2 தங்கச்சி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சிவகுருவுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 தங்கச்சி, அதுக்கப்புறம் நம்மளுடைய மகேஸ்வரன், அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. சிவகுரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வண்டியை நைட்டு கொண்டு போகும்போது டார்ச் லைட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வழியில நின்றுட்டு கூப்பிடுவாங்கன்னா இந்த விலை மாதுகள், அந்த மாதிரி விலை பெண்களை வந்து பார்த்த உடனே பயங்கரமா ஆசைப்படுவாராம். அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1க்கு போறேன் 2க்கு போறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு பக்கமா ஒதுக்குவாரு. ஆனா அவங்க அப்பா இதை விட கேடி அப்படிங்கிறதுனால, நீ இந்த இடத்துல வண்டியை ஒதுக்கப்படாது, நீ வண்டியை கொண்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாராம். இப்படி இவங்க 2 பேருக்குள்ளாடியும் ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்திருக்குது. இவருக்கு வேற கல்யாணம் பார்க்கவே இல்லைங்க. அந்த டைம்ல நம்மளுடைய சிவகுருவுக்கு வந்து 28 வயசு ஆகுதுங்க. அவங்க கீழே 2 தங்கச்சிகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகுதான் இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கான ஓட்டத்துல தான் ஓடிட்டு இருக்கிறாங்க, நல்லா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பெண்ணாசை பிடித்தவர் தாங்க இந்த சிவகுரு அப்படிங்கிறவர். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த இடத்துல நடந்த சம்பவங்க, இதுதான் உண்மையான சம்பவம். தூக்கு மாட்டிட்டு இறந்து போச்சு இல்லையா ஒரு பொண்ணு எந்த இடத்துல இறந்ததோ அதே இடத்துல ஒரு பெண் வந்து டார்ச் லைட்டை காட்டி கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வண்டியில வந்துட்டு இருக்கும்போது, அப்படி கூப்பிடும்போது இவருக்கு அந்த பொண்ணை வண்டியில இருந்து பார்க்கும் போதே பிடிச்சு போயிருது. பிடிச்ச உடனே அப்பா கிட்ட கேட்கக்கூடாது, வண்டியை நம்ம ஒரு சைட்ல நிப்பாட்டணுங்கிற நிலைமையில இவர் யோசிச்சிருக்கிறாருங்க. ஆனா அவங்க அப்பா, வண்டியை நீ நிப்பாட்ட கூடாது, வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கத்துல ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்க இது பண்ணியிருக்கிறாரு. அதாவது மெயின்ல ஓடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த இந்த பிரச்சனையில தாங்க என்ன ஆயிட்டு அப்படின்னா, வண்டி அவரு அதாவது லெஃப்ட் சைட்ல இழுக்க, அந்த வண்டியை போய் இடிக்க, அந்த இடத்துல இந்த நபர் இறக்க, இடத்துல அண்ணாதுரையுடைய மரணமும் நடந்த விஷயத்த அந்த இடத்துல மகேஸ்வரனுடைய உடம்புக்குள்ள இருந்து அண்ணாதுரையுடைய ஆன்மா வந்து அப்படியே சொல்லிருதுங்க. இதை கேட்ட உடனே அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயங்கரமான கோபம் நம்மளுடைய சிவகுரு மேல. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவரு இறந்துட்டாரு, இனி இவன் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா இவன் இப்படி ஒரு பெண் பைத்தியம் பிடிச்ச ஒரு கிறுக்கனா இருப்பான் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்பந்தாங்க அந்த குடும்பத்துக்குள்ள தெரியவே வருது. அதாவது மகேஸ்வரனுடைய வாயிலிருந்து தாங்க இந்த விஷயம் வருது. அதுவும் அண்ணாதுரையுடைய ஆன்மா வந்து இதெல்லாம் சொல்லிருதுங்க. அப்படி சொல்லி முடிச்சதுமே அந்த மாந்திரிகர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய ஆன்மா அந்த வண்டிக்குள்ளதான் இருந்தது. ஆனா அது எப்படி அங்கிருந்து போச்சுது அப்படின்னா, இவர் வந்து அந்த ஒர்க் ஷாப்ல வந்து வண்டியை வேலை பார்த்துட்டு படுத்து கிடந்தாரு பாத்தீங்களா, அந்த டைம்ல இவருடைய நெஞ்சுக்கு மேல அந்த பெண்ணுடைய உருவம் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. அதை வந்து வாட்ச்மேன் வந்து மிதிச்சார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனா வாட்ச்மேனுக்கு அது தெரியாது. 2வது இவர் கதை சொல்லும் போது இவர் ஒரு கனவு மாதிரி தான் அது கண்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா. அது வேற யாருமே கிடையாதுங்க, அவருடைய சாட்சால் அந்த சங்கிலி கரப்பண்ண சாமி தாங்க அந்த இடத்துல நம்மளுடைய சிவகுருவை காப்பாத்தி விட்டுருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, அந்த காப்பாத்தி விட்ட நேரத்துல அங்க அவர் அவ்வளவு நேரம் தான் பார்த்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை காப்பாத்தினதே எதுக்காகனா, அவங்க அப்பாவுடைய ஆன்மாவுக்கு இவர் அடிமையா தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க காப்பாத்தி விட்டுட்டு போயிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா தாங்க இவருடைய உயிரை எடுக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த மாந்திரிகர் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாருங்க. உனக்கு வந்து அதாவது என்ன அப்படின்னா, விமோசனமே இல்லை. அதாவது நம்மளுடைய சிவகுருவுக்கு, சிவகுருவை பார்த்து சொல்லிடுறாரு. ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே குடும்ப தலைவன் போயிட்டான், அதனால எங்களுக்கு எங்க மகனாதும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து கடவுள் கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம மகேஸ்வரனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுடைய ஆன்மாவை வந்து
வந்து அந்த நேரத்துக்கு அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அந்த மாந்திரிகர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. யாருகிட்ட அப்படின்னா நம்மளுடைய மகேஸ்வரன் கிட்ட, தம்பி இந்த குடும்பத்தை நீதான் இனிமேல் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும், இந்த வண்டியில வந்து ஏறவே செய்யாதீங்க, வண்டியில ஏறினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டி உங்களை கொன்னுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா நம்மளுடைய சிவகுரு என்ன தெரியுமா செய்தாரு, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது, இதெல்லாம் சும்மா, அப்படி கொல்றதா இருந்தா அது என்ன கொல்லட்டும், நான் பார்த்துக்கிடுறேன், இதுக்கு முன்னாலே என்ன கொன்னு இருக்கலாம், ஆனா அதால கொல்ல முடியல, அப்புறம் எப்படி என்ன கொல்ல போகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அதாவது சிவகுரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சங்கிலி கருப்பண்ண சாமி கோவில்ல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பூ ஆரங்கள் இது எல்லாமே வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வண்டிக்குள்ள வச்சுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 58 நாள் வந்து அவர் நீட்டா வண்டி ஓட்டி இருக்கிறாரு. அவங்க அப்பாவுடைய ஆன்மாவால அவரை ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா 59வது நாள் கரெக்டா அதே இடத்துல, அதாவது அவங்க அப்பா எப்படி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாரோ அதே இடத்துல தாங்க சிவகுருவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஆனா சிவகுரு இறக்கல, அவருடைய ஒரு கால் மற்றும் ஒரு கை வந்து துண்டா போயிடுச்சு. இறந்ததுக்கு சமமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அதாவது மகேஸ்வரன் தான் இப்ப நல்ல லெவல்ல இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் படிச்சு எடுத்து ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல போயிட்டாரு. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் ஒரு பெரிய ஜாப்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க, ஒரு பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மகேஸ்வரனுடைய லைஃப்ல இதுதாங்க நடந்திருக்குது. மகேஸ்வரன் நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா மகேஸ்வரனுடைய அண்ணனால எந்திரிச்சு நடக்கவோ வாங்கவோ முடியாதுங்க. அவருக்கு ஒரு கையும் காலும் விபத்துல போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய மூளை வந்து செயல் இழப்பாயிடுச்சுங்க. அதாவது செயல்படவே செய்யாதான். அதாவது ஒரு இந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இல்லாம ஒரு பைத்தியகாரனும் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. அவரை வந்து இப்ப நாங்க பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை வந்து வெளியவே நாங்க விட மாட்டோம். எல்லாமே ஒரு ரூமுக்குள்ளதான். அவருக்கு சாப்பாடு தண்ணி, அவர் கல்யாணமே பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சு. இப்படிதாங்க அவருடைய அண்ணனுடைய லைஃப் வந்து நாசமாய் போயிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய மகேஸ்வரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய மகேஸ்வரன் லைஃப்ல நடந்த இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.